ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் சேலஞ்சோட 25ஆம் நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எப்பயும் போல் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு 6 மணிக்கு நம்ம வாக்கிங் கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம குற்றாலத்தில் இருக்கிறது போல் இருக்குங்க. நல்லா காற்று குளு குளு குளுன்னு சூப்பராக அடிக்குது. சரி, நம்ம 6 மணிக்கெலாம் வாக்கிங் கிளம்பியாச்சு, நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்று வாங்கிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. நம்ம வாக்கிங் போய்கிட்டே இருக்கும் போது 6:30க்கெலாம் மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக அப்படியே நம்ம வாக்கிங் முடிச்சுட்டு 7:15க்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 8 மணிக்கெலாம் நல்லா மழை சாரல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், பெரிய மழையெல்லாம் கிடையாது, நல்லா சாரல் மழை தான் விழுந்துச்சு. நல்லா குளு குளுன்னு இருந்துச்சுங்க. இந்த மழையை பார்த்த உடனே நல்லா முறுமுறுன்ட்டு வடை பஜ்ஜி ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஆனால் இப்போ சாப்பிட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ்லாம் அடித்து குடிக்கல. பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு பாசி பயிர் கொஞ்சம் தாளிச்சிக்கிட்டேன், கொஞ்சம் கொள்ளு பயிர் எடுத்துக்கிட்டேன், ஒரே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு, கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுட்டு வழக்கம் போல் அவங்களுக்கு கோதுமை தோசை கொடுத்துட்டு கொஞ்சம் பயிர் கொடுத்துட்டு ஒரு கொய்யாப்பழத்தை கட் பண்ணி கொடுத்துட்டேன். என்னோடய பொண்ணு எங்கள் வீட்டுக்காரும் தோசை சாப்பிட்டுக்கிட்டாங்க. நான் மட்டும் பயிர் மட்டும் சாப்பிட்டுட்டு பழங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் மதியானம் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொரக்காய் கூட்டு கொஞ்சமாக பண்ணி எனக்கு எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொள்ளு பயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் கேரட் துருவி போட்டுட்டு கொஞ்சம் பச்சை வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டேன். அப்படியே இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அது மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் நம்ம செய்கிற ரொட்டீனாக செய்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டே இருக்கும் போதேவும் கரெக்டாக 5 மணிக்கெலாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 5 மணிக்கு பசிக்க ஆரம்பிக்கும். விறுவிறுன்னு போயிட்டு 2 கோதுமை தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் மதியானம் வச்ச கத்திரிக்காய் கூட்டு இருந்துச்சு, அதோட கொஞ்சம் போல் இட்லி பொடி எடுத்துக்கிட்டேன், கருவேப்பிலை இட்லி பொடி. இதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டேங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, வயிறுக்கும் நல்லா ஃபில்லிங்காக சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளுக்கு மொட்டை மாடிக்கு நடக்க போக முடியல. கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, கொஞ்சம் கெஸ்ட்டு வேறு வந்திருந்தாங்க, அவங்கள பார்த்துட்டே நடக்க போக முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரொட்டீனாக செய்கிற அந்த பாத்திரம் வளர்க்குற வேலைகள் மற்ற வேலைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம 9 மணிக்கு திரிப்பலா பொடி எடுத்துக்கிட்டேங்க. இந்த பொடியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமாவே நம்மளுக்கு வீடியோ எடிட் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு 10:30க்கு படுக்க போயாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.